उग्रवीरं महाविष्णुं दुरन्तं धर्ममाणं रसं वीरणं वज्रं मृत्युमित्यं नमाम्यहं महादेवीक्य विद्महे विष्णुभक्ति धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् दण्डै दण्डयमूर्तपनियभियान् தொடங்கி பண்டு வழியாச் செய்கின்றோம். திருவோணத்திருவிழல் அன்றியன் ஊரில் உருவாகியறியைத்தவனை ஐந்தனத்தீர வல்லாண்டு வல்லாயிரத்தான வாழ்வே. லட்சுமி நரசிம்ம சுவாமி சன்னதி நங்கநல்லூர். கோலாகல லட்சுமி நரசிம்ம சுவாமி சன்னதி அருள்வாக்கு மையம். அருள்வாக்கு சொல்லப்படுகிறது. இங்கு அருள்வாக்கு மையம் கோலாகல லட்சுமி நரசிம்ம சுவாமி மூலவர் மகாலட்சுமிதார். கோலாகல சுவாமி உற்சவமூர்த்தி பேர சம பேர வரதர். இவரும் நரசிம்மன்னா கல்யாண உற்சவ பெருமாள் வரதன் அகோபலி வெள்ளி தாயார் சக்கரத்தாழ்வார் யோகநரசிம்மன் ராமசீதை ஆஞ்சநேயர் ராமசீதை லட்சுமணர் ஆஞ்சநேயர் கிருஷ்ண பரமாத்மா கண்ணன் ஆச்சாரியன் மணவாள முனிகள் சன்னதியை சேவிச்சுக்குங்க. எல்லாரும் கழுகு யூடியூப் நேரங்கள்லாம் சன்னதியை சேவிச்சுக்குங்க. அருள்வாக்கு இங்க கூறப்படுகிறது. அருள்வாக்கு மையம் நரசிம்மனை நல்லா சேவிச்சுக்குங்க. எல்லாரும் லட்சுமி நரசிம்ம திருவிழாவாரத்தை வழங்கிண்டு சேவிச்சுண்டு இந்த தீபாவளி வாழ்த்துக்களை உதித்து அளிக்கிறேன் நரசிம்மனுக்கும் கழுகு தீவி ஊழியர்களுக்கும். ஸ்ரீமதே ராமாஜாய நமக. ஸ்ரீமதே வரவரமணி நமக. எண்ட தண்ட தண்டை தண்டைடம் மூத்தப்பன் ஏபிரியால் தொடங்கி வண்டி வழி ஆட்சி எண்ணம் திருவோண திருவிழை அண்டியன் போது அருள்வாகி அறியத்தவனை பயண தீர பல்லாண்டு பல்லாயிரத்தான வாடுமே. கோலாகல லட்சுமி நரசிம்ம சுவாமி சன்னதி நங்கநல்லூர். இது ஒரு அருள்வாக்கு மையம். அருள்வாக்கு கூறப்படுகிறது. பெருமாள் தத்ரூபமான பெருமாள், நினைத்தலை நினைத்து வைக்கும் பெருமாள். பிரார்த்தனையை பக்தியோடு செலுத்தினால் இங்கே பலன் உண்டு. இங்கே நான் வாக்கு சொல்லும் போது நரசிம்மனை பிரார்த்திக்க சொல்லுவேன். பிரார்த்தனை அவர் மூலியமாக தான் வாக்கு சொல்கிறேன். நான் சாதாரண அவரோட கருவிதான். நானே நரசிம்மன் நானே கடவுள் கிடையாது. பெருமாள் கிட்ட பக்தியோட பிரார்த்தனை பண்ணி வாக்கு கேட்டிருந்தா நிச்சயமாக நான் நடத்தி கொடுப்பார். இதுவரைக்கும் எல்லாருக்கும் நடத்தி கொடுத்துருக்கார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவு இந்த காணொலி எதுக்குன்னா 20/10/2025 அன்று தீபாவளி என்று சொல்வா, தீபாவளின்னு சொல்லலாம். அந்த திருநாள் வருகிறது. அதற்கு லட்சுமி நரசிம்மர் கோலாகல லட்சுமி சுவாமி சர்வமங்கல ஆஞ்சநேய சுவாமி அனுகிரகம் கழுகு தீ விநாயகர்களுக்கு கிட்ட வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு போடப்படுகிறது. பெருமாளின் சார்பாக தீபாவளி பெருமாளின் ஆசீர்வாதம் பெருமாளின் சார்பாக பெருமாளின் அனுகிரகத்தோடு தீபாவளி நல்வாழ்த்துக்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் சேமமாகவும் அனைவரும் நல்ல உடல் ஆரோக்கியத்துடனும் திடகாத்தத்துடனும் பணம் தனம் தானியம் செல்வம் பதுபத்திர லாபத்துடனும் தீர்காயுடன் எல்லா வேலையும் சுறுசுறுப்பாக நடக்க வேண்டும். எந்த காரியம் நினைக்கிறீங்களோ, எந்த காரியம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியங்கள் தீபாவளி முதல் நன்றாக எல்லாருக்கும் செழிப்பாக இருக்க வேண்டும் என்பதை நரசிம்மன் திருவிழாத்தில் வராட்சி சென்று உங்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். லட்சுமி நரசிம்மன் உபாசகன் நங்கநல்லூர், சர்வமங்கல ஆஞ்சநேய உபாசகன் நங்கநல்லூர். இப்போ தீபாவளி அப்படின்னா என்ன? தீப ஒளி. நரகாசுரன் என்ற அரக்கன் நாட்டை ரொம்ப கொடூரமாக ஆட்சி பண்ணி கொண்டு வந்தான். கிருஷ்ண பரமாத்மா நரகாசுரனை அழித்த தினம் தீப ஒளியாக கொண்டாடப்படுகிறது. கிருஷ்ணனுக்காக தான் தீபாவளி. நரகாசுரனை அழித்ததற்காக கிருஷ்ணனுக்கு நம்ம ஒரு நன்றி செலுத்துகிறோம். கிருஷ்ண பரமாத்மாவை நன்றி செலுத்த வேண்டுமாக தீபாவளியை கொண்டாடுகிறோம்.
அதாவது வைகுண்டத்தில் இருக்கிற ஸ்ரீமன் நாராயணன் கண்ணனாக அவதரித்தார். தர்மத்தை நிறைவேற்றுவதற்காக அவதரித்தார். ஒவ்வொரு அரக்கர்கள் அந்தந்த காலத்தில் இது பண்ணும்போது கிருஷ்ண பரமாத்மா தர்மத்தை நிறைவேற்றினார். நரகாசுரனும் ஒரு அசுரன். அவன் நாட்டை ரொம்ப கொடூரமாக கஷ்டப்படுத்தினான். கிருஷ்ண பரமாத்மா நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ண பரமாத்மா நிறைய பட்சணங்கள் பழ வகைகள் எல்லாம் மாட்டு வண்டியில் எடுத்துன்னு போகும்போது நரகாசுரன் வழிமொழித்தான். கிருஷ்ண பரமாத்மா அவனை வதம் பண்ணார். சக்கரவர்த்தியில் வதம் பண்ணார். வதம் பண்ண நாள் தான் தீபாவளி என்பது கொண்டாடுகிறோம். அதனால தீபாவளி கிருஷ்ணன் ஜெயித்ததுனால கிருஷ்ணனுக்கு ஒரு நன்றி பெருமாளுக்கு சமர்ப்பணையாக, அதாவது நன்றி தெரிவிக்கிறதுன்றது வேற, சமர்ப்பணா அவர் திருவிழிவாரத்தை அந்த எங்களை காப்பாற்றினதுக்காக அந்த காலத்தில் நன்றி தெரிவித்தார்கள். அதை தீபாவளி என்று கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒன்று. ரெண்டாவது, மகாலட்சுமி ஸ்ரீலட்சுமியை அன்னைக்கு பூஜித்தால் சகல ஐஸ்வர்யங்களும் வரும். ஏன்னா அன்னைக்கு தான் குபேர பூஜைன்னு அப்படின்னு சில பேர் பண்ணுவா. குபேர பூஜை வேற, மகாலட்சுமி பூஜை வேற கிடையாது. நம்ம மகாலட்சுமி பண்றவா மகாலட்சுமி பூஜை வெள்ளிக்கிழமையில பண்ற மகாலட்சுமி பூஜை, அதாவது சரி காயினால அர்ச்சனை 108 நாமாவளி அர்ச்சனை பண்றதா இருந்தாலும் சரி, தாமரை புஷ்பம் வெள்ளி தாமரை தங்க தாமரையால புஷ்பம் ஆத்துல பூஜை பண்ணியிருந்தாலும் சரி, அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு எடுத்து அந்த மகாலட்சுமி திருவிழாடத்துல அந்த நாமாவளி 108 நாமாவளி சொல்லி போட்டு பூஜை பண்ணிட்டு வந்தா சகல ஐஸ்வர்ய நன்மைகளும் உண்டாகும் என்பதை எந்த ஐயப்பாடும் இல்லை. நிச்சயமாக உறுதியாக எல்லா தானிய ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் ஒன்னொன்று தயாரிப்போ. அதனால நவராத்திரியை சிறப்பாக கொண்டாடி மகிழ்வாக கொண்டாடி இந்த தீபாவளி உங்கள் நல்ல திருப்பத்தை கொடுக்க வேண்டும் என்று லட்சுமி நரசிம்மனை பிரார்த்திக்கிறேன். கோலாக லட்சுமி சொல்லி பிரார்த்திக்கிறேன். சர்வமங்கல ஆஞ்சநேய சுவாமியை பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமதி ராமாச்சாரியன் மக ஸ்ரீமதி வரமுனிவங்க, ஸ்ரீமதி ராமாச்சாரியன் மக ஸ்ரீமதி வரமுனிவங்க, லட்சுமி சிவசுவாமி பரபிரமணேவா. என்னவென்றால் மகாலட்சுமி பூஜை எப்படி பண்ணணும் அப்படின்னு சில பேர் என்னை கேட்டா, அதோட ஒரு விளக்கம் தான் நான் இப்போ கொடுக்க போகிறேன். மகாலட்சுமி பூஜை அப்படின்னாலே, ஸ்ரீலட்சுமி பூஜை அப்படின்னாலே இன்னும் அவ்வளோ கஷ்டமா அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். உங்களால் பூவால முடியுமா, வெறும் பூவால முடியுமா, 108 புஷ்பங்கள், ரோஜாவோ இல்லை சாமந்தியோ எந்த பூவாண்டா 108 பூ எடுத்து அர்ச்சனை செய்து பாயசம் அப்படி நீங்கள் பண்ணுறதாண்டா, மகாலட்சுமி பூஜை பண்ணுறதாண்டா பாயசம் இல்லை சக்கரை பொங்கல் ஏதோ ஒன்று நைவேத்தியம் பண்ணணும். அதே மாதிரி மகாலட்சுமி பூஜை பண்ண மகாலட்சுமி வாசம், அதாவது அந்த வீட்டில் பூஜை பண்ணுற வீட்டில் மகாலட்சுமி வாசம் கட்டாயம் இருக்கும். திருப்பி கோடித்து காமிக்கிறேன். தயவு ஸ்திரீகள் யாரும் என்னை அதாவது மகளிர்கள் யாரும் என்ன தவறாக எண்ண வேண்டாம். கோலம் போடுவதை வழக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா கோலம் என்பது மகாலட்சுமி வரத்துக்கு ஒரு அறிகுறி. அந்த மகாலட்சுமி கோலம் போட்டால் மகாலட்சுமி வருவா. அதே மாதிரி தூபம், அதாவது சாம்பிராணி போக வீட்டில் நிறைய போட்டால் ஐஸ்வர்யங்கள் மகாலட்சுமிகள் வரும். சாம்பிராணி போடுறதுனால இன்னொன்று ஒரு இது என்னன்னாக்கா நெகட்டிவ் டாய்ஸ், அதனால் வீட்டில் இருந்தாலும் ஓடி போயிடும். அதனால் இல்லத்தில் கோலம் போடுவது அவசியம். தூபம் காமிக்கிறது, சாம்பிராணி தூபம் காமிக்கிறது அவசியம். பூஜை கல்பூரம் காமிக்கிறது அவசியம். புஷ்பத்தை சொல்லிட்டேன் இல்லையா. குத்தி வழுக்க பூஜைன்னு ஒன்று பண்ணுவோம் ஆற்றுல. எல்லாருமே வீட்டில் குட்டி வழுக்க பூஜை 5 மூக்கு ஏற்றி குங்குமம் வச்சு அவரை அர்ச்சனை பண்ணிட்டு காயினாலேயோ தாமரை புஷ்பத்தாலேயோ தங்கத்தாமரை வெள்ளிய அவா சௌரியத்துக்கு அந்த மாதிரி தாமரை புஷ்பத்தாலேயோ அர்ச்சனை பண்ணுவா. அந்த அர்ச்சனை பண்ணிட்டு அதை விளக்க பிரதிஷ்டனை பண்ணிட்டு வருவா.
விளக்க பிரதட்சணம் பண்ணிட்டு வந்து அந்த விளக்க செவிக்கும் போது பெருமாளோட சேர்ந்துதான் செவிக்கணும். ஆற்றுல இருக்கிற பூஜை பெருமாளோட சேர்ந்துதான் செவிக்கணும். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நைவேத்தியங்கள் பண்ணிட்டு எல்லாருக்கும் பிரசாதங்கள் கொடுக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மகாலட்சுமி பூஜை என்ன அவசியம்னா, இல்லத்துல நல்ல சுபகாரியங்கள் எதுவும் தடைபடாமல் நடப்பதற்கு, குலதெய்வத்தின் அனுகிரகம் கிடைப்பதற்கு மகாலட்சுமி தான் உதவி பண்ணுவா. பெருமாள்கிட்டும் சரி, எல்லா அதாவது ஈஸ்வரானந்தா பார்வதி அதே மாதிரி யாருக்கிட்ட இருந்தாலும் சரி மகாலட்சுமி கடாட்சம் இருந்தால் அந்த வீடு சுபிட்சமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். யார் யார் இத்தனை நாள் பண்ணலையோ இல்லை பண்ணி நின்று போட்டு சுவாமி என்னால் தொடர்ந்து பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன பரிகாரம் தான் சொல்கிறேன். ஒரு 21 ரூபாய் எடுத்து உங்கள் குலதெய்வத்துக்கு எடுத்து வச்சுட்டு மகாலட்சுமி பூஜை ஆரம்பிங்கோ. தடங்கள் எல்லாம் நடக்கும். இந்த மகாலட்சுமி பூஜையை நீங்கள் பண்ணுங்கோ. உங்கள் வீட்டில் என்ன எஃபெக்ட் இருக்குன்றத பாருங்க. நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீமதி ராமாஜாயனோட. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.